பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களை இந்த காலை வேளையில் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லாரும் சமாதானமாக இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் நேரம் எடுத்து உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் என் மனசுக்குள்ளே சமாதானத்தோடு இருக்கிறேன்னா, என் இருதயத்துக்குள்ளே இந்த காலை வேளையில் சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு யோசித்து பாருங்கள். எதை குறித்த பயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, அதையும் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். இரவு தூங்கி எழுந்த உடனே பார்த்திங்கன்னா சிலருக்குள்ளே சமாதானம் போயிடும். காரணம் என்னென்னா, இரவு நேரங்கள் அவங்க பார்க்குற சில சொப்பனங்கள் அல்லது தரிசனங்கள், அவங்களுடைய வாழ்க்கை குறித்து சில நெகட்டிவான காரியத்தை பார்ப்பாங்கன்னா அவங்களுடைய சமாதானத்தை அது கெடுத்துரும். ஒருவேளை இன்றைக்கி உங்கள் சமாதானம் அப்படி குறைந்து கூட இருக்கலாம். இல்லை யாரோடு பகை இருக்குமானால் அதை யோசித்து அதன் மூலமாக வருகிற பிரச்சனைகளை நினைத்து இருதயம் சஞ்சலப்படும். இல்லைன்னா வேலையை நினைத்து, குடும்பத்தை நினைத்து, இப்படி பல காரியங்கள் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஒன்றே இந்த சமாதானம் தான். ஆனால் இந்த சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு சத்துரு பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்துகிறான். என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்துகிறான்? சில நேரம் மனுஷர்களை பயன்படுத்துகிறான், சில நேரத்தில் நம்மையே நமக்கு விரோதமாக பயன்படுத்திடுறான். இன்னும் நிறைய வேளைகளில் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா போதும், அவங்கள அழிக்கிறதுக்கு பலவிதமான தந்திரங்களை வச்சுருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதம் பண்ணுறது, இல்லை ஒரு சூனியம் வைக்கிறது, இப்படி பல காரியங்கள். இந்த ஊழியத்தின் பாதையில் பார்த்திங்கன்னா பல நேரத்தில் வர ஜெப குறிப்புகள் எப்படி இருக்கும் தெரியுமா? பாஸ்டர், நைட்டு நல்லா தான் படுத்து தூங்கணும், காலையில் எழுந்து வீட்டு வாசலில் பார்க்கும்போது வாசலில் எலும்பு துண்டு கிடக்குது, முட்டை ஏதோ கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க, எலுமிச்சை பழத்தை போட்டிருக்கிறாங்க, இப்படி ஏதோ கருப்பு கலரில் ஊற்றி கிடக்குது. ஒரு குடும்பத்தார் ஒரு நாள் சொன்னாங்க, அவங்க வீட்டு வாசல் ஃபுல்லாக ரத்தமாக இருந்துதான். பாருங்கள், இப்படி பல காரியங்கள். இதை சில நேரத்தில் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புல சில பலவீனங்கள், இப்படி பலவிதமான உபத்திரவத்தின் பாதை அநேகரை ஜெபத்தில் கூட பார்த்துருக்குறோம். பரிசுத்தாவினுடைய பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்படும் பொழுது சில பொல்லாத ஆவிகள் அலக்கழித்து ஓடும்போது அவைகள் புலம்பிட்டே ஓடும். எங்களை இந்த இடத்துலேருந்து எழுப்பினாங்க, இவங்க தான் இவங்களுக்கு விரோதமாக எங்களை எழுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு ஓடுறதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ பாருங்கள், இப்படி நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா அவங்களுக்கு விரோதமாக இன்னொரு ஆளை எழுப்பி விடுறது, வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகிட்ட போயிட்டு தப்பாக போட்டு கொடுக்கறது, இப்படி பல காரியங்கள் உண்டு ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுவது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு திருமணமே ஆகலை. அப்போ அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்தினார், திருமணத்தை குறித்து இவங்க கலக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க உறவினர்கள் ஒரு 2 பேருடைய பேரை சொல்லி, பாஸ்டர் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எந்த சம்மந்தம் வந்தாலும் சரி எதையா போய் இடக்கு முடக்கா சொல்லிடுறாங்க, அந்த சம்பந்தம் நின்று போயிருது அப்படின்னு. பாருங்க, மனுஷர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அது மந்திரவாதமானாலும் சரி, அல்லது பில்லிசூனிய வல்லமைகளானாலும் சரி, அல்லது உங்களுக்கு விரோதமாய் பிற மனுஷர்களை எழுப்பினாலும் சரி, அல்லது துர்ச்செய்தியை உங்களுக்கு விரோதமாய் பரப்புகிறதானாலும் சரி, சத்துரு என்ன முயற்சி எடுத்தாலும் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்றார், நான் அதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சகல அதிகாரமும் உள்ளவர். பிசாசு கூட அவருக்கு முன்னால் பார்த்தா நடுங்கும். இயேசுவின் நாமத்தை சொன்னால் போதும் அசுத்தாவி நடுங்கும். அப்போ அப்படிப்பட்ட வல்லமை உள்ள வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்திற்கும் மேலான வல்லமை உள்ள நாமத்தை உடைய தெய்வம் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு. அது எப்பேற்பட்டதானாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு அதை அதமாக்குகிறார், அதை வாய்க்க கர்த்தர் விடமாட்டார். இது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். கர்த்தர் உங்களுடைய ஊழியக்காரராக பார்க்குறாரு.
நான் எப்படி ஆண்டவருக்கு ஊழியக்காரராக மாற முடியும்? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்வதனால் நீங்கள் அவருடைய ஊழியக்காரராய் மாற முடியும். அதுவும் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் சுவிசேஷத்தை சொல்கிறது ரொம்ப எளிமையான காரியம். முன்னாலெல்லாம் ஒரு ஆளை போய் பார்த்து பேசி ஆண்டவருக்குள்ளே அவங்க நடத்தணும். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. நம்ம கையில் இருக்கிற ஃபோனே போதும், ஒரே நேரத்தில் 1000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிடலாம். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஒரு 1000 பேருக்கு நம்ம ஒரு நாளைக்கு அனுப்பிட்டாலும், நம்ம கான்டாக்டில் இருக்க எல்லாருக்கும் அனுப்பிட்டாலுமே எவ்வளோ ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது ஒரு ஊழியம் செய்யலாம். அப்போ நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவளா இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதத்தை அழிக்கிறது கர்த்தருடைய கடமையை மாறுகிறது. அது கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமாக இருக்கிறது. வசனம் அது மட்டும் சொல்லலை, உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். சில நேரத்தில் மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான். நம்ம அவனுக்கு முன்னால் வாயடிச்சு போய் நிற்கிறதா இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறும்போது எல்லா நாவுகளையும் அடக்கக்கூடிய நல்ல ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் நியாயத்தை கர்த்தர் வெளிப்பட பண்ணுவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. யார் என்ன எழுப்புனா எழுப்பிட்டு போட்டோம், உங்கள் ப்ரொமோஷனை தடுக்க நினச்சிட்டு போட்டோம், உங்கள் வேலையை காலி பண்ண நினச்சிட்டு போட்டோம், என்ன வேணாலும் செய்து போட்டோம், கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய சத்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள் பலமாய் துணிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட எல்லா ஆயுதங்களும் நிர்மூலமாக்கப்படட்டும். வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடத்தில், குடும்பத்திற்குள்ளாக, வசிக்கிறதான தெருவில், சமுதாயத்தில் எங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அந்தகார வல்லமைகள் எழுப்பப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் நீர் அவைகளை அதமணி போடுவீராக. இந்த கைகளை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேலும் தொடர்புகளுக்கு விசுவாசிகள் சபை 6 சபை தெரு, மகாத்மா நகர், ECR, லாஸ்பேட்டை, புதுச்சேரி. செல் 94430 90022 979 179 2656. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.